தோலோட பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. இது வந்து மீதமான சாதத்துலேயும் பண்ணலாம், இல்லைனா சுட சுட சாதத்துலேயும் பண்ணலாம். நான் மீதமான சாதத்தில் தான் பண்ணுறேன். இந்த பூண்டு சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என் பொண்ணுக்கு நிறைய டைம் வந்து சுட சுட சாதம் வடித்து இந்த பூண்டு சாதம் தான் கட்டி கொடுப்பேன். மதியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறினாலும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. வானா வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வந்து தீயாமல் நல்லா சோந்த நிறத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். சிறுந்தீயில் வச்சு செய்யுங்க. கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா வந்து அதில் வந்து தீயக்கூடாது. நல்லா வந்து அது அந்த மிளகாத்தூள் கமுத்து வந்து போயிடணும். அந்த மாதிரி நல்லா சிறுந்தியில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. உப்பு வந்து கரையணும். ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல. அந்த உப்பு அந்த எண்ணெயில் கரைஞ்சிட்ருக்கணும். அதுக்கப்புறமா வந்து சாதத்தை போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள்.